அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணைய வழி கருத்தரங்கத்தினுடைய 2ஆம் பகுதியின் 5வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆய்வு நூல் அந்த காலத்தில் காப்பி இல்லை முதலான ஆய்வுக் கட்டுரைகள் எனும் அறிஞர் ஆ.இரா. வேங்கடாச்சலபதி அவர்களுடைய நூல். ஆ.இரா. வேங்கடாச்சலபதி தமிழ் சமூக வரலாறு தொடர்பாக கனதிமிக்க ஆய்வுகளை செய்து வரக்கூடிய ஆய்வாளர். பிரிட்டிஷ் காலனியாதிக்க காலம், காலனியாதிக்கத்திலிருந்து இந்திய விடுதலை பெற்ற காலகட்டத்து வரலாறு, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு ஆகியன குறித்து அழுத்தமான ஆக்கங்களை படைத்தவர் ஆ.இரா. வேங்கடாச்சலபதி அவர்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை, சென்னை பல்கலை, சிகாகோ பல்கலை, சிங்கப்பூர் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றியவர். தற்போது சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் MIDS நிறுவனத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஆ.இரா. வேங்கடாச்சலபதியின் நூல்கள்: வ.உ.சியும் திருநெல்வேலி எழுச்சியும், பின்னி ஆலை வேலை நிறுத்தம், திராவிட இயக்கமும் வேளாளரும், நாவலும் வாசிப்பும், முல்லை ஓர் அறிமுகம், பாரதி கவிஞனும் காப்புரிமையும், ஆஷ் அடிச்சுவட்டில் அறிஞர்கள் ஆளுமைகள், எழுக நீ புலவன் பாரதி பற்றிய கட்டுரைகள், தமிழ் கலைக்களஞ்சியத்தின் கதை. பதிப்பித்தவை: வ.உ.சி கடிதங்கள், மறைமலையடிகளார் நாட்குறிப்புகள், வ.உ.சியும் பாரதியும், பாரதியின் கருத்துப்படங்கள் இந்தியா, அன்னை இட்ட தீ புதுமைப்பித்தன், வ.உ.சியின் சிவஞான போத உரை, புதுமைப்பித்தன் கதைகள் முழு தொகுப்பு, புதுமைப்பித்தன் கட்டுரைகள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்தவர் அறிஞர் ஆ.இரா. வேங்கடாச்சலபதி அவர்கள். 12க்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்களையும் படைத்தளித்தவர் அவர். அந்த காலத்தில் காப்பி இல்லை முதலான ஆய்வுக் கட்டுரைகள் என்னும் இந்நூல் காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற் பதிப்பு 2000வது ஆண்டு வெளிவந்திருக்கிறது. இந்நூலினுடைய 6ஆம் பதிப்பு 2019ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கிறது. இந்நூலினுடைய பக்கங்கள் 214. 9 கட்டுரைகள் இந்நூலில் உள்ளன. அந்த கட்டுரைகள்: அந்த காலத்தில் காப்பி இல்லை, புகையிலை பயன்பாடும் பண்பாடும், நமக்கு தொழில் கவிதை, பாரதியின் எழுத்து வாழ்க்கை, பாரதியின் கருத்துப்படங்கள், பாரதியும் மொழியின் நவீனமயமாக்கமும், வ.உ.சியும் சைவ சித்தாந்தமும், பேனா துணையுண்டு புதுமைப்பித்தனின் வசைப்பாடல், கலை சொல்லாக்கமும் தமிழ் அடையாளமும், தமிழில் பகடி இலக்கியம் ஆகிய கட்டுரைகள் இந்த நூலில் உள்ளன. முதலாவது கட்டுரை அந்த காலத்தில் காப்பி இல்லை, தமிழகத்தில் காப்பி ஒரு பண்பாட்டு வரலாறு எனும் தலைப்பிலானது ஆகும். காஃபி என்ற ஆங்கில பதத்தை காப்பி என்று இந்நூலில் உள்ளவாறே நான் தமிழ்படுத்தி உச்சரிக்கிறேன். காப்பி என்பது இந்திய தமிழ்ச்சூழலில் மாற்றத்தின் குறியீடாகவும் அதற்கும் மேலாக நவீனத்தின் அடையாளமாகவும் விளங்கியிருக்கிறது. எதை போல? நாவலை போல, வரலாற்றை போல, தேசத்தை போல. காப்பி எத்தியோப்பியாவில் தோற்றம் பெற்றது. ஆப்பிரிக்காவில் தோன்றி அரேபியா வழியாக உலகமெங்கும் பரவி வெற்றி கொடி நாட்டியது காப்பி என்று குறிப்பிடுகிறார் சலபதி. தோட்டப் பயிரான காப்பி காலனி ஆதிக்கத்தோடு இணைந்தே வளர்ந்தது. 17ஆம் நூற்றாண்டிலேயே காப்பி மைசூர் பகுதிக்கு வந்துவிட்டாலும் அது வெகு காலம் வரை ஐரோப்பிய பானமாகவே விளங்கியது. காப்பி உற்பத்தியின் பெரும் பகுதி, இந்தியாவில் செய்யப்பட்ட காப்பி உற்பத்தியினுடைய பெரும் பகுதி இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. சிறு பகுதி இந்தியாவில் இருந்த ஐரோப்பியர்களால் பயன்படுத்தப்பட்டது. இக்காப்பி என்னும் நீருக்கு உரியவர்கள்
ஆங்கில துரை மக்களே என்பார் அயோத்திதாச பண்டிதர். காலையில் எழுந்து நீராகாரம் குடிக்கும் இந்திய தமிழ் வழக்கத்தில் குறுக்கீடு செய்தது காப்பி. கூலியாளர் கூட நீராகாரம் போச்சு, கொண்டு வா காப்பி என்றே அதட்டி கேட்கலாச்சு என்று காப்பியை பற்றி பிராது கொடுக்கும் நிலை விரைவாகவே ஏற்பட்டுவிட்டது என்கிறார் சலபதி. உடல் பண்பாட்டு நலத்திற்கு காப்பி கேடு உண்டாக்கும் என்பதற்கும் அது உற்சாகமானமாக ஏற்படுத்திய கிளர்ச்சிக்கும் தமிழர்கள் ஊசலாடினார்கள். இன்றளவும் மீண்டுவிட்டதாக சொல்ல முடியாது என்கிறார் சலபதி. காப்பி பற்றிய ஒரு விளம்பரம் இப்படி கூவுகிறது: களைப்பை நீக்கும் ஜீவசத்து காப்பி, ஊக்கமும் உற்சாகமும் தருவது காப்பி என்கிறது அது. காப்பி உடற்சூட்டையும் பித்தத்தையும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. பின்னாளில் புகையிலை, சாராயம் போன்றவை வந்துவிட்டதால் காப்பி தரும் கிளர்ச்சி குறித்து யாரும் பெரிதாக பேசவில்லை. நாட்டுக்கோட்டை செட்டியார்மார்களை சீர்திருத்துவதையே தம் நோக்கமாக அறிவித்து கொண்ட அஞ்சா நெஞ்சன் என்னும் புனை பெயர் கொண்ட சோ முருகப்பா இப்படி கூறுகிறார்: பீர் சாராயத்தை விட போதை அதிகமுள்ள ஃபில்டர் காஃபி என்று ஐயன் திரிபர அறிவித்தார் சோ முருகப்பா. சேரன்மாதேவியில் வாவேசு ஐயர் நடத்திய தேசிய குருகுலத்தில் டீ, காப்பி பயன்படுத்துவதற்கு தடை இருந்தது. எந்த குருகுலம்? காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிதி உதவியோடு நடத்தப்பட்ட, பிராமண சிறுவர்களுக்கு தனி பந்திக்கு அனுமதி அளித்த சேரன்மாதேவி குருகுலம். அங்கே காப்பி, டீ பயன்படுத்த தடை இருந்தது. காந்தியவாதிகள் சிலர் காப்பிக்கு குட்டிக்கள் என்றே பெயர் சூட்டிவிட்டனர். அதற்காக காந்தியவாதிகள் காப்பியை குடிக்காமல் இருந்து விட்டார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது என்று நம்மை எச்சரிக்கிறார் சலபதி. காவேரி நதியே காப்பியாக ஓடினாலும் ராஜாஜிக்கு பிரியந்தான் என்று மற்றொரு காந்தியவாதியான ஏ.கே. செட்டியார் குறிப்பிடுகிறார். எங்கள் ஊரில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசியல் கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்தியது. அன்றைக்கு டாஸ்மாகில் சரியான கூட்டம். மாநாட்டுக்கு வந்தவர்கள் என்னதான் செய்வார்கள் பாவம். எனவே காப்பியை பயன்படுத்துவதை குறித்த காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கருத்து அந்த பேரியக்கத்தின் உறுப்பினர்களாலேயே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதைத்தான் நாம் இங்கே கருத்திலே கொள்ள வேண்டும் நண்பர்களே. மத்தியதர வர்க்கத்தாரிடம் காப்பி மெல்ல இடம் பிடித்த வரலாற்று வழியை விவரிக்கிறார் சலபதி. மரபின் பாதுகாவலர்களாக நடுத்தர வர்க்க அறிவாளர்களால் கருதப்பட்ட பெண்களை காப்பி ஆட்கொள்ள தொடங்கிவிட்டது என்ற கூக்குரல் எழுந்தது. ஒரு பத்திரிகையாளரிடம் காந்தி குறைப்பட்டு கொண்டார். உயர் வர்க்க பிராமண பெண்களில் பெரும்பாலானோர் மேற்கத்திய தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்றார் அவர். பெண்கள் காப்பி குடிப்பதை பெரிய பிரச்சனையாக பத்திரிகைகளில் அறிவாளர்கள் விவாதித்திருக்கிறார்கள். பெண்களின் நடை, உடை, பாவனைகளில் பண்பாடு வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த கோவிட்-19 காலத்தில் இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் மூடப்பட்டிருந்தன. பல நாட்களுக்கு பிறகு மதுக்கடைகள் திறக்கப்பட்ட போது ஒட்டுமொத்த காவல்துறையும் பாதுகாப்பு பணிக்கு செல்ல வேண்டியது இருந்தது. 2-3 நாட்கள் ஒட்டுமொத்த அரசு எந்திரம் முழுவதுமே மதுக்கடைகள் முன்பு கூடிய மது பிரியர்களை ஒழுங்குபடுத்தும் பணியை பொறுப்போடு செய்தார்கள். பெங்களூரு நகரத்தில் நவநாகரிக யுவதி ஒருத்தி மதுக்கடையின் முன் கைப்பையோடு வரிசையில் நிற்கிறாள். அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. பண்பாட்டு காவலர்கள் பொங்கி எழுந்துவிட்டார்கள். ஒருவன் முகநூலில் இப்படி பதிந்திருந்தான்: பெரியாரின் பேத்தி வரிசையில் நிற்கிறாள் என்று. பெரியாருக்கும் இதற்கும் என்னடா சம்பந்தம் என்றால் விடையில்லை. இன்னொரு வகையில் பெண்ணின் சுதந்திர உணர்வுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை பெரியார் மறுப்பாளர்கள் நம்மை விட மிகச் சரியாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்கள் காப்பி குடிப்பதை பற்றிய விவாதங்கள் அப்போதே காத்திரமாக நடைபெற்றிருக்கின்றன.
1920கள் முதற்கொண்டு காப்பி குடித்தல் என்பது சமூக பண்பாட்டு நடைமுறையில் இணையத் தொடங்கிவிட்டது. நடுத்தர வர்க்கங்களின் இல்லங்களிலே விருந்தோம்பலுக்கு மறுபெயராகவும் காப்பி வழங்குவது மாறிவிட்டது. தமிழ் சிறுகதைக்குள்ளும் காப்பியின் வாசனை வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதை மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார் சலபதி. புதுமை பித்தனுடைய ஒரு நாள் கழிந்தது கதை உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும். அதிலே வரக்கூடிய முருகதாசரின் வீட்டிற்குள்ளே நுழையக்கூடிய சுந்தரம் பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளை ஆகிய நண்பர்களுக்கு காப்பி உபசரிப்பு நடக்கிறது. எஸ்பிளனேட் பிராட்வே சந்திப்பில் தான் சந்திக்கிற கடவுளை கந்தசாமி பிள்ளை காப்பி ஓட்டலுக்கு தான் அழைத்து போகிறார். சிக்கிரி எனப்படும் காப்பியில் கலக்கும் கலப்பட தூள் பற்றி மதிப்பீட்டையும் தருகிறார் சலபதி. காப்பி என்பது தெய்வமாகவும் சிக்கரி கலப்பு என்பது பித்தலாட்டமாகவும் நடுத்தர வர்க்கத்திற்கு தென்பட்ட நிலையை எடுத்து காட்டுகிறார் சலபதி. பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட காப்பிக்கான உயர்ந்த மதிப்பு, எருமைப்பாலில் தயாரிக்கப்பட்ட காப்பியின் தாழ்ந்த மதிப்பு ஆகியவற்றை குறித்தும் அவர் பேசுகிறார். பார்ப்பனியத்தின் தலைமை இடமாகிய கும்பகோணத்தில் பசும்பால் காப்பி கிளப் என்ற பலகை எங்கும் காணப்படுகிறது என்கிற தகவலையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஏன் கும்பகோணம் பார்ப்பனியத்தின் தலைமையிடம்? இந்தியா விடுதலை பெற்றபோது எந்த நாளிலே விடுதலையை பெறலாம் என்பதற்கு கும்பகோணத்தில் இருந்த பார்ப்பனர்கள்தான் நல்ல நாள் நல்ல நேரம் குறித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்தியாவை இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் தலைமையிடமாக கும்பகோணம் விளங்குகிறது. அந்த கும்பகோணத்தில் பெரும்பாலான கடைகளில் பசும்பால் காப்பி கிளப் என்கிற பலகை காணப்படுகிறது என்கிற செய்தியை சலபதி எடுத்து காட்டுகிறார். பார்ப்பனமயமாக்கத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடிய வடார்காடு மாவட்டத்தில் பீஃப் பிரியாணி கிடைக்கும் என்ற விளம்பரங்கள் அதிகம் உள்ள முரணை மார்க்ஸ் எடுத்து காட்டியிருக்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது வட ஆற்காட்டு பகுதியில் மிகச் சாதாரணமான ஒரு நிகழ்வு. பெரும்பாலான கடைகளிலே இங்கு பீஃப் பிரியாணி கிடைக்கும் என்ற வாசகத்தை நாம் பார்க்க முடியும். எனவே கும்பகோணத்திற்கும் வடார்காடு பகுதிக்குமான ஒரு பண்பாட்டு அடிப்படையிலான வேறுபாடு எவ்வாறு இரு வேறு எல்லைகளை கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் இந்த கட்டுரையிலே இணைத்து சிந்திக்க தருகிறார். நண்பர்களே, காப்பியை சரியாக குடிக்க தெரியாத வர்க்கங்கள் கேலி செய்யப்பட்டிருக்கின்றன. கீரா தன்னுடைய எழுத்துக்களில் இத்தன்மையை பதிவு செய்கிறார். திருவாளர் மேயண்ணா சாப்பிட்ட கும்பாவில் அதே கும்பாவிலே காப்பியை ஊற்றச் சொல்லி கும்பாவோடு குடிக்கிறார். திருவாளர் கீயண்ணா வீட்டில் காப்பி சாப்பிடும் அழகே அழகு. ஒரு லோட்டாவில் காப்பி, மற்றொரு லோட்டாவில் குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வந்து வைக்கிறாள் திருவாளர் கீயண்ணாவின் திருவாட்டி. காப்பி லோட்டாவுக்குள் விரலை விட்டு பார்க்கும் கீயண்ணா சூடாக இருந்தால் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றி கலந்து குடிப்பார். இந்த வழக்கம் எப்படி அவருக்கு வந்தது? வெந்நீரில் பச்சை தண்ணீரை விட்டு விழாவி குளிப்பதிலிருந்து வந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் கீரா. வே. முத்துசாமி ஐயர் காப்பிக்கும் கணிகைக்கும் சிலேடையாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இதை போல பல பாடல்களை இரா வெங்கடாச்சலபதி தன்னுடைய கட்டுரையில் எடுத்து காட்டுகிறார். இங்கே காப்பிக்கும் கணிகைக்கும் சிலேடையாக ஒரு பாடல். முன்னர் எளிதில் பழக்கம் முற்றுவித்து சார்ந்தோரை தன்னடிமையாக்கி தலைப்படுத்தும், பின்னர் பிணிமழ்கச் செய்விக்கும் பெற்றியால் பொல்லா கணிகையோடு காப்பி ஒப்பாங்கான். இது அந்த பாடல். தமிழில் கலை சொல்லாக்கம் பற்றிய விவாதத்திலும் காப்பி முக்கிய இடம் பெற்றமையை சலபதி எடுத்து காட்டுகிறார். தனித்தமிழ் சொல்லாக்கங்கள் சாத்தியமில்லை என்று வாதிட்டவர்கள், நடக்கிற காரியமா சார், காப்பிக்கு என்ன சார் தமிழ் என்று கேலி செய்ததாக முருகு சுப்பிரமணியம் குறிப்பிடுவதை அவர் எடுத்து காட்டுகிறார். லைட் காஃபி, மீடியம் காஃபி, ஸ்ட்ராங் காஃபி, டபுள் ஸ்ட்ராங் காஃபி இவற்றுக்கு தமிழில் இன்னும் கலைச்சொல் இல்லை என்று ஏ.கே. செட்டியார் எழுதுகிறார்.
அதையும் சலபதி எடுத்துக்காட்டி விவாதிக்கிறார். காப்பி ஓட்டல் என்ற ஒன்று தமிழகத்தில் உருவாகி வந்த வரலாற்றையும் இக்கட்டுரை விவரிக்கிறது. ஜி.ஏ. நடேசன் என்பவர் காப்பி ஹோட்டலை குறித்து விவரிக்கிறார். மனித சமூகத்திற்கு இன்றியமையாதவற்றில் காப்பி ஹோட்டலும் ஒன்று. சிலருக்கு தங்கள் வீட்டிலே மனைவியை சமாதானப்படுத்தி நண்பர்களுக்கு விருந்தளிப்பது மிகவும் சிரமமான காரியம். அப்பேற்பட்டவர்கள் காப்பி ஹோட்டலில்தான் தஞ்சம் அடைகிறார்கள் என்கிறார் அவர். இதை எடுத்துக்காட்டக்கூடிய சலபதி ஒரு விரிவான வருணனையையும் எடுத்துக்காட்டுகிறார். அந்த விரிவான காப்பி ஹோட்டலை பற்றிய வருணனையில் ஒரு முக்கிய செய்தி விடுபட்டுள்ளது என்கிறார் சலபதி. இத்தகைய ஓட்டல்களெல்லாம் பார்ப்பனர்களால் நடத்தப்பட்டன என்பதோடு பொதுமக்கள் மனத்திலே அவை பார்ப்பனரோடு இணைத்தும் பார்க்கப்பட்டன என்பதே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய கருத்து என்பதாக அறிஞர் இரா வெங்கடாச்சலபதி எடுத்துக்காட்டுகிறார். நகைச்சுவை அகராதி காப்பி என்பதற்கு ஒரு விளக்கம் தருகிறது. காப்பி ஹோட்டல் என்பதற்கு அந்த நகைச்சுவை அகராதி தரக்கூடிய விளக்கம் பிராமணர்களால் ஏற்படுத்தப்பட்ட பகிரங்க கள்ளுக்கடை என்பதுதான். காப்பி ஓட்டலின் லட்சணம் பற்றி அஞ்சா நெஞ்சன் எழுதுகிறார். வரட்டு பிராமண ஆச்சாரத்தை உடைத்தெறிய இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாக காப்பி விடுதியை குறிக்கிறது நகைச்சுவை அகராதி. இதை நாம் கவனிக்க வேண்டும். வரட்டு பிராமண ஆச்சாரத்தை உடைத்தெறிவதற்கு காப்பி ஒரு தூதுவனாக அமைந்தது என்று குறிப்பிடப்படுவது. சாதி மத வேற்றுமையை சமப்படுத்திவிட்டது காப்பி. கல்வியோ சட்டங்களோ இந்த வேலையை இவ்வளவு விரைவாக செய்திருக்க முடியுமா என்று ஜி.ஏ. நடேசன் கேட்கிறார். நண்பர்களே, வேலராமமூர்த்தி என்னும் எழுத்தாளருடைய ஒரு கதை. ஒரு கிராமத்தின் பரியாரிக்கு மருத்துவன் எனப்படும் சிகை அலங்கார கலைஞனுக்கு தோசை சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்துவிடும். அவன் சேகரித்து வைத்த சில்லறை காசுகளை இடுப்பிலே முடிந்து கொண்டு வேகு வேகென்று அந்த ஊரை விட்டு ஒரு சிறு நகரமாக இருக்கக்கூடிய நகரத்திற்கு போவான். அங்கே போய் ஒரு ஹோட்டலை தேடி அந்த ஹோட்டலில் அமர்ந்து 2 தோசை கொண்டு வர சொல்லுவான். பரிமாறக்கூடிய நபரும் கொண்டு வந்து கொடுப்பார். தோசையை பீத்து போட்டு அதை பாத்தியாக கட்டி சாம்பாரை ஊற்று ஊற்று என்று கேட்டு ஊற்றி அதிலே ஊற வைத்து பிசைந்து சாப்பிட்டு கொண்டிருப்பான். அப்படி பிசைந்து சாப்பிட வாயிலே வைக்கப் போகிற அந்த தருணத்தில் அந்த பரியாரியினுடைய பிடரியிலே ஒரு அடி விழும். அம்பட்ட பயலே, ஹோட்டலுக்கு வந்து எங்களோட சரிசமமாக சாப்பிட வந்துட்டியாடா என்று ஒரு குரல் கேட்கும். திரும்பி பார்த்தால் தன்னுடைய ஊரை சார்ந்த ஒரு ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒரு நபர். வேண்டாம் சாமி வேண்டாம் சாமி என்று இறைஞ்சுவான் பரியாரி. அவரோ மேலும் மேலும் தாக்கத் தொடங்குவார். அவன் இறைஞ்சி கொண்டிருந்த அவன் ஒரு கட்டத்திலே அவருடைய கையை எட்டி பிடித்து முறுக்க தொடங்குவான். இப்போது திமிரினார் அந்த ஆதிக்க சாதிக்காரர் என்பதாக வேலராமமூர்த்தி ஒரு கதை எழுதியிருப்பார். நண்பர்களே, ஒரு ஹோட்டல் எவ்வாறு சாதிய அடுக்கு முறைமைக்குள்ளே சிக்கி சின்னாபின்னப்பட்டிருக்கிறது என்பதையே வேலராமமூர்த்தியினுடைய இந்த கதை எடுத்துக்காட்டுகிறது. அதை போலவே சாதிய பிரிவினைகள் படிநிலைகள் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் இந்த காஃபி ஹோட்டல் என்பது எவ்வாறு அந்த குறைந்தபட்ச படிநிலையை தகர்த்திருக்கிறது என்பதாக எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். பிராமணர்கள் தான் பெரும்பாலும் காப்பி ஹோட்டல்களை நடத்தியவர்கள். பிராமணர்கள் காசு கொடுக்காமல் காப்பி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று பலகைகளில் எழுதி வைத்திருப்பார்கள். யார் யார்? கிறித்தவர்கள், பஞ்சமர்கள், மகமதியர்கள். இவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று காப்பி ஹோட்டலிலே பலகைகளை எழுதி வைத்திருப்பார்களாம். பெரியார் இதை கண்டித்து இயக்கம் நடத்தினார். 1950களில் சென்னை திருவல்லிக்கேணி முரளி கஃபே எதிரில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டம் புகழ் பெற்றது என்பதையும் இரா வெங்கடாச்சலபதி எடுத்துக்காட்டுகிறார்.
இந்த கட்டுரையினுடைய இறுதியில் காப்பி எதிர்வு தேநீர் என்கிற எதிர்முரண் உருவான வரலாற்றை எடுத்து காட்டுகிறார் சலபதி. காப்பி மேல்நாட்டு வர்க்கத்தாரோடு மத்தியதர வர்க்கத்தாரோடு தொடர்பு கொண்டிருக்க, தேநீர் நகர் சார்ந்த பாட்டாளி வர்க்கத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டது. தேநீர் விளம்பரங்கள் நகர் சார்ந்த உழைக்கும் மக்களை நோக்கியவையாகவே இருப்பதையும் அறிஞர் வேங்கடாச்சலபதி எடுத்து காட்டுகிறார். வட இந்தியாவில் சாதி வர்க்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு விளங்கிய தேநீர் இன்றளவும் கூட தமிழகத்திலே உழைக்கும் மக்களினுடைய பானமாக விளங்குகிறது. தொழிற்சாலைகளில் நாலனா மாத கட்டணத்தில் தேநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் எங்கும் சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி என்று தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கு தேநீர் மட்டுமே வழங்கப்பட்டது என்று தொழிற்சட்ட நிர்வாக ஆண்டறிக்கை 1943ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த தொழிற்சட்ட நிர்வாக ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுவாகிய இந்து நாளேடு மட்டும்தான் தன்னுடைய அச்சகத்திலே காப்பி வழங்கியிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் அறிஞர் வேங்கடாச்சலபதி அவர்கள். ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் என்று திரைக்கலைஞர் கமலஹாசனை குறிப்பிடுவது உண்டு. அதைப்போல மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு என்று ஆங்கில நாளிதழாகிய இந்து நாளிதழை குறிப்பிடுவது உண்டு என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். டீ கடைகள் தெருவோரத்து கடைகளாகவே பெரும்பாலும் இருக்கின்றன. நல்ல தேநீரை குடிக்க வேண்டுமென்றால் பெரும்பாலும் முஸ்லிம்கள் நடத்தும் மிலிட்ரி ஹோட்டலுக்கு போக வேண்டும் என்பதை நாம் அறிவோம். புதுமை பித்தன் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவார் என்று கு. அழகிரிசாமி எடுத்து காட்டுகிறார். நீ என்னடா பைத்தியக்காரனாய் இருக்கிறாய் என்று சொல்லுவதைப் போல, நீ என்னடா பார்ப்பான் கடையில் டீ குடிக்கிறவனாக இருக்கிறாய் என்பாராம் புதுமை பித்தன். இதை நினைவு கூறும் கு. அழகிரிசாமி, ஐயர் கடையில் காஃபியும் முஸ்லிம் கடை நாயர் கடைகளில் டீயும் குடிக்க வேண்டும் என்பது புதுமை பித்தன் கருத்தென விளக்கம் தருகிறார். பாரதியும் சாயபு டீ கடையில் சாயா குடித்தார் என்பதால் செல்லம்மாவின் ஊரான கடைய பார்ப்பனர்கள் தலையில் அடித்து கொண்டு போனார்கள் என்பது வரலாறு. இப்படி காப்பி தமிழ் சமூகத்தில் இடம்பெற்ற பண்பாட்டு நிகழ்வை மிக அழகாகவும் விரிவாகவும் எடுத்து காட்டுகிறார் அறிஞர் ஆ. இரா. வேங்கடாச்சலபதி அவர்கள். இந்நூலினுடைய மற்றொரு கட்டுரை புகையிலை பயன்பாடும் பண்பாடும் என்பது. இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த போர்த்துகீசியர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரெஞ்சு நாட்டினர் தொடர்பினால் இந்திய சமூகம் அரசியலில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கம் பற்றி பலர் ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆனால் பண்பாட்டு துறைகளில் அவர்கள் செலுத்திய தாக்கம் பற்றி மிகுதியான ஆய்வுகள் வரவில்லை என்பதை அறிஞர் வேங்கடாச்சலபதி சுட்டிக்காட்டுகிறார். இன்று அன்றாட பொருட்களாகிவிட்ட பல பொருட்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் நுழைந்தன என்று சொன்னால் நம்புவது சிரமமாகத்தான் இருக்கும் என்கிறார் அவர். நிலக்கடலை, அதிலிருந்து எடுக்கப்படும் கடலை எண்ணெய், உருளைக்கிழங்கு, மிளகாய், அன்னாசி பழம் என இவையெல்லாம் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் தமிழ்நாட்டில் நுழைந்தது என்று சொன்னால் நம்மால் நம்ப முடிகிறதா என்ன? இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்கிறார் சலபதி. இதை கவனத்திலே கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்? இன்றைய சில எழுத்தாளர்கள் தங்களுடைய புனைவுகளில் அக்காலத்தை பற்றி குறிப்பிடும்போது சில கால வழி ஏற்பட்டு விடுகிறது என்கிறார். ஜெயமோகன் தன்னுடைய விஷ்ணுபுரம் நாவலிலே சத்திரம் ஒன்றில் மிளகாய் உண்ணுவதாக எழுதியிருக்கிறார். எந்தெந்த நூற்றாண்டுகளில் எவ்வந்த பொருட்கள் இந்தியாவிற்குள்ளே வந்தன என்று அறிந்து கொண்டால் இந்த கால வழி ஏற்படாது என்பதாக சலபதி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். புகையிலை இந்திய சமூகத்திற்குள் பல வடிவங்களிலே வந்து நிலை பெற்றது. சுருட்டு, சிகரெட்டு, பீடி, மூக்குப்பொடி என அவற்றினுடைய வடிவங்கள் பலவாகும். வெள்ளையர் வாயிலாகத்தான் புகையிலை இந்தியாவிற்கு வந்தது. ஐரோப்பியர் அமெரிக்க கண்டத்தை 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டுபிடித்த போது புகையிலையையும் முதலாக கண்டுபிடித்தனர் என்கிறார் அவர்.
அக்பரினுடைய ஆட்சி காலத்திலே தான் இந்தியாவிற்கு புகையிலை வந்தது, இங்கேயே பிறகு பயிரிடப்பட்டது என்கிற தகவலையும் அவர் எடுத்து காட்டுகிறார். புகையிலை விடு தூது படைக்கும் அளவுக்கு பிற்காலத்திலே புகையிலை புகழ் பெற்றது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். புகையிலை வருவாய் எவ்வாறு இருந்தது, இதையும் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார் அறிஞர் சலபதி. புன்சை நிலங்களில் புகையிலை பயிரிடப்பட்டது என்றால் அதற்கு வழக்கமான வரி, வழக்கமான தீர்வை உண்டு. நன்சை நிலங்களிலே புகையிலை பயிரிடப்பட்டால் விளைவில் பாதியினை வரியாக கொடுக்க வேண்டும். இது ஏகபோக முறை என்று குறிப்பிடப்படுகிறது. இப்படியான ஒரு வரி விதிப்பு இருந்ததை அவர் எடுத்து காட்டுகிறார். 1803ஆம் ஆண்டுக்கு பிறகு வருடத்திற்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேலாக அரசுக்கு புகையிலையால் வருமானம் கிடைத்தது என்கிற குறிப்பை அவர் எடுத்து காட்டுகிறார். இது ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே போனது என்பது புகையிலையின் உற்பத்தி, நுகர்வு ஆகியவை விரிவடைந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. சுருட்டு மூக்குப்பொடி குறித்த தகவல்களும் இந்த கட்டுரையிலே தரப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விளங்கிய அறிஞர் அண்ணா அவர்கள் மூக்குப்பொடி போடும் அழகினை பல பேர் பகிர்ந்திருக்கிறார்கள். நீள ஜிப்பாவினுடைய பாக்கெட்டில் மூக்குப்பொடி டப்பாவை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா ஒலிவாங்கியின் முன் நின்று உரக்க சொற்பொழிவாற்றும் போது தானாக கை ஜிப்பாவிற்கு உள்ளே சென்று மூக்குப்பொடி டப்பாவினுடைய மூடியை திறந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு அள்ளி பேச்சினுடைய வலம் இடமான திரும்புதல்களில் திடீரென்று மூக்கை துடைத்து கொள்வதைப் போல மூக்குப்பொடியை உள்ளிழுத்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி லாவகமாக மூக்குப்பொடி போட்டார் அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டில் பலருக்கு மூக்குப்பொடி போடும் வழமை இருந்ததையும் நாம் இங்கே இணைத்து காணலாம். பண்பாட்டு உச்சரிப்பு நிகழ்ந்தால் அது அச்சமூகத்தின் தலையாய பண்பாட்டு சின்னங்களான கலை இலக்கியங்களில் வெளிப்படும். அதே வேளையில் கலை இலக்கியத்தில் வெளிப்படுவதாலும் பண்பாட்டு உச்சரிப்பு நிகழ்கிறது. இவ்விருவழி போக்கினால் இவ்வுச்சரிப்பு செம்மை அடைகிறது என்கிறார் சலபதி. அதாவது பண்பாட்டு களத்திலே இருக்கக்கூடிய ஒன்று இலக்கியங்களிலே பிரதிபலிக்கிறது. இலக்கியங்களிலே வரக்கூடிய பல விஷயங்கள் பண்பாடுகளின் மீது அழுத்தமான தாக்கத்தை செலுத்துகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். சினிமா, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் புகை, மது பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் வருகிற போது அவை குறித்த எச்சரிக்கையும் வெளியிடப்பட வேண்டும் என்பதை நாம் இதனோடு இணைத்து சிந்தித்து பார்க்கலாம். நண்பர்களே, தனிப்பாடல்களில் புகையிலை பெற்ற இடத்தை பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு சுவையாக விளக்கி போகிறார் அறிஞர் சலபதி. ஒரு தனிப்பாடல் இப்படி சொல்லுகிறது: ஊசிக்கு அழகு முனை மழுங்காமை, உயர்ந்த பரதேசிக்கு அழகு இந்திரியம் அடக்கல், எரி கலன் சேர் வேசிக்கு அழகு இன்னிசை பல நூல் கற்றல், வித்வசனர் நாசிக்கு அழகு பொடியென கூறுவர் நாவலரே. இது ஒரு தனிப்பாடல். சீனி சர்க்கரை புலவர் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே புகையிலை விடு தூது என்ற ஒரு தூது நூலினை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். தூது எவையவை செல்ல வேண்டும் என்பதை குறித்து, எவையவை தூதாக விடுக்கப்பட வேண்டும் என்பவை குறித்து தமிழ் இலக்கண நூல்கள் மிக விரிவாக சுட்டிக்காட்டுகின்றன. 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் பல்வேறு நூதனமான பொருட்கள் தூதாக அனுப்பப்பட்டதை நாம் அறிவோம். அப்படியாக தூது பொருட்களின் மீது இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டதை நாம் அறிவோம். சீனி சர்க்கரை புலவர் தன்னுடைய புகையிலை விடு தூது நூலிலே எடுத்து காட்டுகிறார். மும்மூர்த்தியர்களுக்கு இடையே யார் பெரியவர் என்கிற வாதம் வந்துவிட்டது. அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள அவர்கள் தேவர்களினுடைய அவைக்கு சென்றார்கள். தேவர்கள் சொன்னார்கள், யார் பெரியவர் என்கிற இந்த பிரச்சனையை பிறகு தீர்ப்போம், முதலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பத்திர பொருள் தருவோம், அதை நீங்கள் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிவனுக்கு கூவிளமும், திருமாலுக்கு பைந்துளவும், பிரம்மனுக்கு புகையிலையையும் கொடுத்தார்கள். சிவனுடைய கூவிளத்தை கங்கை கொண்டு போயிற்று.
திருமாலுடைய பைந்துளவு பார்க்கடலிலே அமிழ்ந்தது. பிரம்மன் மட்டும் தனக்கு கொடுத்த இலையை பத்திரமாக வைத்திருந்தார். தேவர்கள் திரும்ப கேட்டபோது மற்ற இருவராலும் தங்களிடம் கொடுத்த பத்திர பொருளை தர முடியவில்லை. ஆனால் பிரம்மன் மிக பத்திரமாக திருப்பி கொடுத்தார். அவர் மட்டும் நமது பத்திரம் போகையிலை என்று புகன்றார். அதுவே பத்திரம் போகையிலை என்பது போகையிலை போகையிலை புகையிலை என்று மாறியது என்பதாக இந்த புகையிலை விடு தூது எடுத்து காட்டுகிறது. எனவேதான் புகையிலைக்கு பிரம்மபத்திரம் என்ற மறுபெயரும் இருக்கிறது என்பதை புகையிலை விடு தூது எடுத்து காட்டுகிறது. நண்பர்களே, புலவர் புரவலர் உறவை சித்தரிக்கும் சான்றுகளும் இருப்பதை இந்த புகையிலையின் ஊடாக அல்லது புகையிலை பொருட்களின் ஊடாக எடுத்து காட்டுகிறார் அறிஞர் சலபதி அவர்கள். பாலவனத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் எழுதிய ஒரு தனிப்பாடலை அறிஞர் சலபதி மேற்கோளாக காட்டுகிறார். ஓசி பொடி என்று ஒரு நாள் உனக்களித்தால் நீ சற்றும் அச்சமின்றி நித்தம் நித்தம் யாசித்து அடிக்கடி சும்மா வந்து அலட்டுகிறாய். சீச்சி, பொடி கொடுப்பதில்லை இனி போ என்பது பாண்டித்துரை தேவருடைய ஒரு தனிப்பாடல். அடிக்கடி வந்து பொடி கேட்கக்கூடிய ஒரு புலவனை விரட்டியடிக்கிறார் என்பதையும் நாம் இங்கே பார்க்கலாம். அடித்தள மக்களினுடைய நாட்டார் தெய்வ வணக்கத்தில் சாராயம், இறைச்சி முதலியானவற்றோடு சுருட்டு முதலான புகையிலை பொருட்கள் முக்கிய இடம் பெறுகின்றன என்கிற குறிப்பையும் அறிஞர் சலபதி நமக்கு எடுத்து காட்டுகிறார். புகையிலை கண்டிக்கப்பட்ட நிலையையும் அவர் எடுத்து காட்டுகிறார். மருத்துவ ரீதியாகவும் ஏனைய பண்பாட்டு அடிப்படையிலும் கூட புகையிலை கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். புகையிலை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உழைக்கும் மக்கள் இந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்வார்களா? ஒழுக்கவாதிகளின் போதனைகளை முறை மீறுவது என்பதே அடித்தள மக்களுடைய வழி என்பதை அவர் சுட்டிக்காட்டி புகைப்பிடிப்பதை கடுமையாக கண்டித்த காந்தியடிகளினுடைய பேரிலேயே அவர்கள் சிகரெட் பிடிக்கலாயினர் என்பதை எடுத்து காட்டுகிறார். காந்தி இப்படி நொந்து கொண்டாராம். என்னுடைய உத்தரவில்லாமலேயே பலர் தங்கள் வியாபாரத்திற்கு எனது பெயரை உபயோகித்து வருகின்றனர். இந்த மாதிரியான எவ்வளவோ காரியங்கள் செய்யப்படுவதில் எனக்கு ரொம்ப அவமானத்தை தருவது சிகரெட்டுகளுக்கு என் பெயரை வைத்து வியாபாரம் செய்து வருவதுதான் என்று காந்தியடிகளே நொந்து கொண்டார் என்கிற குறிப்பையும் அவர் எடுத்து காட்டுகிறார். காந்தியை தேசத்தந்தையாக வரித்து கொண்ட இந்திய அரசு, தமிழக அரசு சாராயக்கடை நடத்துவதை இன்றைக்கு காந்தி பார்த்தார் என்றால் தற்கொலையே செய்து கொண்டு செத்து போவார். அவருக்கு அந்த கஷ்டத்தை தந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காந்தியடிகளை தேசத்தந்தை பதவியிலே இருந்து இறக்கி கோட்சேயை தேசப்பிதாவாக்கும் முயற்சி நடக்கிறது. நண்பர்களே, இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை நமக்கு தொழில் கவிதை பாரதியின் எழுத்து வாழ்க்கை என்பதாகும். எழுத்தையே ஜீவிதமாக கொண்ட பாரதியின் பாடுகளை கட்டுரை விவரிக்கிறது. பாரதியின் வாழ்நாளில் அவனுடைய நூல்கள் 2000 பிரதிகளுக்கு மேல் அச்சானதாக தெரியவில்லை என்கிற ஒரு குறிப்பை தருகிறார் சலபதி. பாரதிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. தன்னுடைய படைப்புகளை எல்லாம் தொகுத்து 40 நூல்கள் வெளியிட வேண்டும், ஒவ்வொன்றும் 10,000 பிரதிகள் வெளியிடப்பட வேண்டும் என்று திட்டமிட்ட பாரதியினுடைய கனவு கனவாகவே போயிற்று என்பதை நாம் அறிவோம். பாரதி வாழ்ந்த தமிழகம், தமிழ் பதிப்புத்துறையினுடைய அமைப்பு, தன்மை, அக்காலத்து வாசகர்களினுடைய சமூக வர்க்க மனப்பான்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பாரதியின் எழுத்து வாழ்க்கையை மதிப்பிடுகிறார் அறிஞர் சலபதி. பொதுவாக அச்சு நூல்களினுடைய தொடக்க காலத்தில் பெரும் தனக்காரர்கள் இந்த நூல்களை வெளியிட தானமளித்திருக்கிறார்கள். அவர்கள் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். பிறகு கையொப்பம் தரும் முறை என்ற ஒரு முறை இருந்திருக்கிறது. ஒருவர் நூலினை வெளியிட வேண்டும் என்றால் அவருக்கு முன் பணம் கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுவது. இன்றைக்கு முன் வெளியீட்டு திட்டம் என்பதைப் போல பெரும் தனக்காரர்கள்
முன்னாலேயே பணம் கொடுப்பதை கையொப்பம் தரும் முறை என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதை அறிஞர் சலபதி எடுத்து காட்டுகிறார். பாரதியின் வாழ்க்கை எட்டயபுரம் ஜமீனில் தொடங்குகிறது. இன்றைக்கு நமக்கு கிடைக்கும் பாரதியின் முதல் படைப்பு அவனது 15ஆம் வயதில், அதாவது 1887 எட்டயபுரம் ஜமீன் பிரமுகர் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதிக்கு கல்வி கற்க பொருளுதவி வேண்டி எழுதப்பெற்றது. இதை சலபதி எடுத்து காட்டுகிறார். 12 வயதில் காந்திமதிநாதனின் பாரதி சின்னப்பயல் என்னும் ஈற்றடி தரப்பட, 12 வயதில் காந்திமதிநாதனின் பாரதி சின்னப்பயல் என்னும் ஈற்றடி தர பாடிய வெண்பாவும் அதன் திருத்தப்பட்ட வடிவத்தையும் ஏன் முதல் படைப்பு என்று சலபதி குறிப்பிடவில்லை என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இந்த பாரதி சின்னப்பயல் என்கிற இந்த நிகழ்வும் பாடலும் பாரதியின் நண்பரான பசுமலை பாரதியார் எனப்படும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரால் சொல்லப்பட்டவை என்பதால் இருக்கலாம். இப்போது அந்த ரெட்டப்ப பூபதிக்கு எழுதப்பட்ட கவிதையினை எடுத்து காட்டுகிறார் சலபதி. அந்த செய்யுள் இதுதான்: செந்தமிழ் திருமொழி சிறிதும் ஆதரிப்பவர் இன்மையின், இந்நாள் இனிது கற்பவர்க்கு நன்மை பயவாது நலிந்திட, மற்றை புன்மொழி பலவும் பொலி உரல் ஆயின. என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றியம்புவர், என்னையான் செய்குவது இன்றமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேணார் ஆதலின், கண்ணையா நம்மொழி கற்க துணிந்தனன் என்று பாரதி பாடுகிறான். இந்த பாடலை மிக விரிவாக மேற்கோள் காட்டி சலபதி இப்படி சொல்லுகிறார்: தமிழ் படித்தால் காசு பேராது என்ற ஓர்மையுடனேயே பாரதி தமிழ் உலகிற்குள்ளே காலடி எடுத்து வைத்தான் என்கிறார். ஊவே சாமிநாதன் என்கிற சிறுவனிடம் அவனுடைய அப்பா வேங்கடப்ப ஐயர் கேட்கிறார்: குழந்தை, இங்கிலீஷ் படித்தா இகலோகத்தில் நன்னா வாழலாம், சம்ஸ்கிருதம் படித்தா பரலோகத்தில் நன்னா வாழலாம், என்ன படிக்க விரும்புகிற என்று கேட்கிறார். சாமிநாதன் சொன்னான்: தமிழ் படித்தா 2 லோகத்திலும் நன்னா வாழலாமேப்பா, தமிழ் படிக்கிறேனே என்று சொன்னான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தன் பிள்ளையை தமிழ் படிக்க கொண்டு போய் சேர்த்தார் ஊவேசாவினுடைய தந்தை. எனவே தமிழ் இகலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் உதவும் என்றாலும் பொருள் பெற உதவுமா என்பது ஐயமே என்பதை பகடியாக சுட்டிக்காட்டுகிறார் ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்கள். தமிழின் முதல் நவீன கவிஞனாக மலர்ச்சி பெற்ற பாரதியின் இலக்கிய வாழ்க்கை புரவலரை நாடி பாடிய பாடலோடு தொடங்குவதுதான் முரணணி மிக்கது என்கிறார் வெங்கடாச்சலபதி. எட்டயபுரம் சமஸ்தானத்தை விட்டு வெளியேறிய பாரதி பிற்காலத்தில் சமஸ்தானத்தில் சன்னிதானத்தின் உதவிக்கு கையை சொரிய வேண்டி வந்தது. சுதேசமித்திரனுடைய உதவியாளராக பணியாற்றி வெளியேறிய பிறகு ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே பத்திரிகையின் உதவி ஆசிரியராக அமர வேண்டியிருந்தது. இதைத்தான் முரணணி என்று சலபதி அவர்கள் சுட்டிக்காட்டுவதாக நாம் பார்க்கலாம். எங்கே பாரதியினுடைய வாழ்க்கை தொடங்கியதோ அங்கேயே மறுபடியும் வந்து நிற்கிறது. எதை எதிர்த்து பேசினானோ பாரதி, அதனிடமே சரணடைய வேண்டிய நிர்பந்தம் மகாகவி பாரதிக்கு இருந்தது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. சுதேசி இயக்கம் உச்சத்தை அடைந்த 1908ஆம் ஆண்டின் முற்பகுதியில் பாரதி 3 நூல்களை வெளியிட்டார். சுதேச கீதங்கள் முதற்பாகம், புதிய கட்சியின் கொள்கைகள், எங்கள் காங்கிரஸ் யாத்திரை ஆகியன அந்த 3 நூல்கள். புதுச்சேரிக்கு வந்த பிறகு 1909-10 கவிதைகள் 2 கதைகள் 2 4 நூல்களை வெளியிடுகிறார் பாரதி. தன்னுடைய நூல்களினுடைய வெளியீட்டிற்கு தொடக்கத்தில் புரவலரை எதிர்பார்த்தான் பாரதி. பதிப்பை தொழிலாக நடத்தலாமே என்று பலருக்கு ஆலோசனை செய்பவர்களாகவும், பதிப்பை தொழிலாக நடத்தலாமே என்ற ஆலோசனையையும் பாரதி முன்வைக்கிறார். புரவலர்க்கும் சந்தைக்கும் இடையே எழுத்தாளர்கள் தத்தளிப்பதை பாரதியின் எழுத்துக்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்கிறார்
அறிஞர் இரா வேங்கடாச்சலபதி. நண்பர்களே, பரளி சு நெல்லையப்பர் மூலமாக பாரதியினுடைய ஏனைய படைப்புகள் வெளிவருகின்றன. கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு இவையெல்லாம் 1917 பரளி சு நெல்லையப்பர் மூலமாக வெளிவருகின்றன. 1918 நவம்பரில் 10 ஆண்டு புதுச்சேரி தலைமறைவு வாழ்க்கை முடிந்து போய் அதை முடித்து கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவிற்குள்ளே நுழைய முயன்ற பாரதி கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையிலே வைக்கப்படுகிறான் என்பது நாம் அறிந்த செய்திதான். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசியலில் ஈடுபடுவதில்லை என்ற உறுதிமொழியினை கொடுத்து சிறை மீள்கிறான் பாரதி. மனைவியின் ஊரான கடையத்தில் வசிக்கிறான். பெரும் பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவிக்கிறான். 1919 மே 2 எட்டயபுரம் மன்னரின் ஆதரவை வேண்டி புகழ்பெற்ற ஓலை தூக்கை எழுதுகிறான் பாரதி. அந்த ஓலை தூக்கு கவிதை இதுதான்: மன்னவனே, தமிழ்நாட்டில் தமிழறிந்த மன்னரில்லை என்று மாந்தர் இன்னலுற புகன்ற வசை நீ மகுடம் புனைந்த பொழுது இறந்ததன்றே. புவி அனைத்தும் போற்றிட வான்புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை எண்ணார் கழிந்ததன்றே. சுவை புதிது, நயம் புதிது, வளம் புதிது, சொற்புதிது ஜோதி கொண்ட நவகவிதை எந்நாளும் அழியாத மகாகவிதை என்று நன்கு பிரான்ஸ் என்னும் உயர்ந்த புகழ் நாட்டில் உயர் புலவோரும் பிறரும் ஆங்கே விராவு புகழ் ஆங்கில தீங்கவியரசர் தாமும் மிக வியந்து கூறி பராவி என்றன் தமிழ் பாட்டை மொழிபெயர்த்து போற்றுகின்றார். பாரோர் ஏத்தும் தாராதிபனே, இளசை வெங்கடேசுரெட்டா, நின்பால் தமிழ் கொணர்ந்தேன், வியப்புமுகு புத்திசையில் வியத்தகும் என் கவிதையினை வேந்தனே, நின் நயப்படு சந்நிதியிலே நான் பாட நீ கேட்டு நன்கு போற்றி, ஜயப்பறைகள் சாற்றுவித்து சாலுவைகள் பொற்பைகள் ஜதி பல்லக்கு வயப்பரிவாரங்கள் முதற் பரிசளித்து பல்லூழி வாழ்க நீயே என்பது அந்த சீட்டுக்கவி. நண்பர்களே, எட்டயபுரம் சமஸ்தானத்தினுடைய மன்னருக்கு பொருள் வேண்டி பாரதி எழுதுகிற இந்த கவியிலே அவனுடைய புலமை செருக்கு. தமிழ்நாட்டில் மகாகவி இல்லை, கவியரசர் இல்லை என்கிற வசை என்னால் கழிந்ததென்றே என்று பெருமிதம் பொங்க பேசுகிறான் பாரதி. இந்த கடிதத்திற்கு மன்னரிடமிருந்து பதில் வரவில்லை. மறுநாளே மற்றொரு சீட்டுக்கவியினை எழுதி அனுப்புகிறான் பாரதி. அதில் அவனுடைய சுதி இறங்குகிறது. கவியரசர் இல்லை என்கிற வசை என்னால் கழிந்ததென்றே என்று செம்மாந்து பேசுகிற பாரதி இந்த கவிதையில் கொஞ்சம் சுதியினை இறக்கி பேசுகிறான். கொஞ்சம் வேண்டுதல் துணி அவனிடம் எதிர்ப்படுகிறது. அந்த சீட்டுக்கவிக்கும் பதில் இல்லை. 2 மாதம் கழித்து மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறான் வசனத்தில். அதில் எட்டயபுரத்து ராஜவம்சத்தினுடைய சரித்திரமாகிய வம்சமணி தீபிகை என்பது ஒரு புலவரால் எழுதப்பட்ட நூல். அது கொச்சை நடையிலே இருக்கிறது, அதை செம்மையாக்கி நன்னடையில் எழுதி தருகிறேன் என்று பொருளுதவி கேட்டு கெஞ்சும் நிலைக்கு ஆளாகிறான் பாரதி. இந்த 3 கடிதங்களையும் தொகுத்து இப்படி சொல்லுகிறார் அறிஞர் இரா வேங்கடாச்சலபதி. இம்மூன்று கடிதங்களையும் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் பெருங்கவிஞனின் வாழ்வில் ஏற்பட்ட பேரவலம் என்றே சொல்ல வேண்டும் என்கிறார் அவர். சின்னசங்கரன் கதையிலே தான் கிண்டலடித்த மகாராஜாவை இப்போது உண்மையிலேயே புகழ வேண்டிய நிலை பாரதிக்கு. சின்னசங்கரன் கதையிலே வரக்கூடிய அந்த மகாராஜா பாத்திரத்தை பாரதி எப்படியெல்லாம் கிண்டல் செய்கிறான். மகாராஜராஜ, ராஜபூஷித, மகாராஜ ராஜஸ்ரீ என்ற பதங்களையெல்லாம் கிண்டலோடு பேசிய பாரதி இப்போது உண்மையிலேயே பாராட்டாக அதை எழுத வேண்டிய இழிநிலைக்கு ஆளாகிறான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நண்பர்களே.
ராஜ வம்சாவளியை கிண்டலடித்த பாரதி எட்டயபுரத்து வம்சாவளியை தமிழ்நாட்டில் வசன காவியத்திற்கு ஓர் இலக்கியமாக செய்து காட்ட இறைஞ்சும் செவ்வியான் கேட்டை வள்ளுவரின் வார்த்தைகளில் நினைக்கப்படும் என்று கூறி அமைவோம் என்கிறார் இரா வேங்கடாச்சலபதி. தன்னுடைய நூல் வெளியீட்டிற்கு 40 நூல்களை ஒரே சமயத்தில் வெளியிடப் போகிறேன். ஒவ்வொரு நூலும் 10,000 பிரதிகள். அவை எளிய நடை எளிய பதம் என்று அமையும். வெளிவந்த சில நாட்களிலேயே அவை அனைத்தும் விற்று தீர்ந்துவிடும். எனவே இந்த 40 நூல்களினுடைய வெளியீட்டிற்கு உதவி செய்யுங்கள் என்று அவன் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான். 30,000 ரூபாய் தேவை என பெரும் திட்டத்தோடு களமிறங்குகிறான் பாரதி. 100 ரூபாய் வீதம் கடன் கொடுத்தால் அந்த நூலினை வெளியிட்டு அதில் லாபம் சம்பாதித்து 24 விழுக்காடு வட்டியோடு திரும்பி கொடுப்பேன் என்கிறான் பாரதி. பாரதியினுடைய இந்த வேண்டுகோளை யாருமே பொருட்படுத்தவில்லை, எவரும் கொடுக்கவில்லை. இரா வேங்கடாச்சலபதி இப்படி எழுதுகிறார்: பாரதியின் பெருந்திட்டம் தோல்வியினையே தழுவியது. ஒருவரும் கடனுதவி செய்து திட்டத்தை நிறைவேற்ற முன்வந்ததாக தெரியவில்லை. புரவலர் மட்டுமல்ல, மக்களும் தான் பாரதியை புறக்கணித்து விட்டனர் என்கிறார். நண்பர்களே, இவை வலிமிகு வார்த்தைகள். இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை பாரதியின் கருத்து படங்கள் என்பது. தமிழ் இதழியலில் கருத்து படங்கள் வெளிவந்த முறைமையையும், இந்தியா இதழிலே பாரதி கருத்து படங்களை இட்டதையும், அந்த படங்களில் பாரதி காட்டிய அக்கறையையும் இரா வேங்கடாச்சலபதி இந்த கட்டுரையிலே மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். நிறைய படங்களை தன்னுடைய இதழிலே கொண்டு வர வேண்டும் என்று பாரதி விரும்பினான். அதற்கு என்ன விதமான முயற்சிகளை எல்லாம் செய்தான் என்று எடுத்து காட்டுகிறார். அந்த சித்திரங்களுக்கு பாரதி விளக்கம் அளித்து எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு சித்திரத்திற்கும் சித்திரத்தை குறித்த வியாசம் எழுதுகிறார். ஏனென்றால் கருத்து படங்கள் என்பவை தமிழ் சமூகத்திற்கு புதியவை. எனவே இவை வாசகர்களுக்கு புரியுமோ இல்லையோ, அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள இயலுமோ இல்லையோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த கருத்து படங்களுக்கெல்லாம் பாரதி வியாசங்கள் எனப்படும் விளக்கங்களை எழுதுகிறான் என்பதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதியினுடைய இந்த இதழ்களில் கிடைக்காதவை என்பவை உண்டு. பல இதழ்கள் கிடைக்கவில்லை. கிடைக்க பெறாத இதழ்களின் படங்களை பற்றிய குறிப்புரைகளை ஆங்கில அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை குறிப்புகளிலிருந்து எடுத்து தருகிறார் சலபதி. உண்மையில் ஆங்கிலேய அரசினுடைய உளவுத்துறைக்கு நாம் எல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பாரதி கண்காணிக்கப்பட்டிருக்கிறான். பாரதி வெளியிட்ட நூல்களிலே என்னென்ன வருகின்றது என்பதையெல்லாம் கண்ணிலே விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய உளவுத்துறை பார்த்திருக்கிறது, அதை குறிப்பெடுத்திருக்கிறது. ஆனால் அந்த குறிப்புகள் தான் இன்றைக்கு பாரதியிடமிருந்து நாம் தவறவிட்டிருக்கக்கூடிய இதழ்களை குறித்த குறிப்புகளை தருகிறது என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். பாரதியினுடைய கருத்து படங்கள் வரலாறும் கருத்தியலும் என்ற உட்தலைப்பில் ஏராளமான விஷயங்களை பேசுகிறார் அறிஞர் இரா வேங்கடாச்சலபதி. அந்த கருத்து படங்களில் அன்றைக்கு இருந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்ற இந்திய தேசிய காங்கிரசினுடைய 2 போக்கினர்களில் தீவிர பிரிவினரை சார்ந்திருந்த பாரதி மிதவாதிகளை எப்படி சித்தரித்தான் என்பதை குறித்த சித்திரம் அதிலே கிடைக்கிறது. அதை போலவே இந்தியாவினுடைய வளங்கள் எவ்வாறு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் கொள்ளையிடப்பட்டு கொண்டு போகப்படுகிறது என்பதை குறித்த படங்களும் அதிலே கிடைக்கின்றன. இவ்வாறு பாரதியினுடைய கருத்து படங்கள் எத்தன்மையில் எத்தளத்திலே இயங்கின, என்னென்ன பொருண்மைகளை கொண்டிருந்தன என்றெல்லாம் இரா வேங்கடாச்சலபதி மிக விளக்கமாக செறிவாக எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை பாரதியும் மொழியின் நவீனமயமாக்கமும், நுஹ்மானை முன்வைத்து சில குறிப்புகள் என்னும் தலைப்பிலானது. பாரதியின் மொழி சிந்தனைகள் ஒரு மொழியியல் நோக்கு என்கிற தலைப்பிலே இலங்கையைச் சேர்ந்த தமிழறிஞர் எம்.ஏ. நுஹ்மான் அவர்கள் ஒரு நூலினை எழுதியிருக்கிறார்கள். இந்த நூலில் பாரதியினுடைய மொழி சிந்தனைகளை அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பதை அறிஞர் இரா வேங்கடாச்சலபதி மிக விரிவாக விவாதிக்கிறார். நுஹ்மான் அவருடைய நூலிலே பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்.
மரபு வழி இலக்கண கல்வி நவீன காலத்திற்கு ஏற்புடையதல்ல என்று பாரதி கருதினார். தமிழை எளிமைப்படுத்த பாரதி முயன்றார். பாரதியின் நவீன சிந்தனைகள் அனைத்தும் பரந்துபட்ட பொதுமக்களை மையமாக கொண்டிருந்தது. கலை சொல்லாக்கத்தில் தமிழ் பெரிதும் இருக்க வேண்டும், இயலாத இடத்து சமஸ்கிருதத்தை பயன்படுத்தலாம் என பாரதியினுடைய மொழி பார்வை அமைந்தது என்று எம்.ஏ. நுஹ்மான் எடுத்துக்காட்டுகிறார். இந்த முடிவுகளை குறித்த பல்வேறு ஐயங்களை, விவாதங்களை அறிஞர் இரா வெங்கடாச்சலபதி எழுப்புகிறார். அவர் என்ன கேட்கிறார் என்றால், பாரதி உழைக்கும் வர்க்கத்தினரின் மொழியை பற்றி என்ன கருதினார் என்ற கேள்வி முக்கியமானது என்கிறார். பாரதி ஒரு இடத்துல இப்படி எழுதுகிறான், தன்னுடைய சமகாலத்தில் இருந்த இதழாசிரியர்களுடைய மொழி அறிவை பற்றி குறிப்பிடுகையில் அவர்களது தகுதியை நோக்கி பஞ்சாலைகளில் வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று பாரதி கூறியதை நினைவிலே கொள்ள வேண்டும் என்று சலபதி குறிப்பிடுகிறார். மொழி அறிவினுடைய வறுமை பெற்றிருந்த இதழியல் ஆசிரியர்கள் அவர்களை பஞ்சாலைகளுக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்றால் பஞ்சாலை தொழிலாளர்களுடைய மொழியை குறித்து பாரதி என்ன விதமான கருத்துக்களை கொண்டிருந்தான்? இதை எடுத்துக்காட்டி சலபதி அவர்கள் இப்படி சொல்லுகிறார், அடித்தள மக்களின் பண்பாட்டையும் மொழியினையும் கீழாக நினைக்கும் மேல் வர்க்க பார்வை இங்கு வெளிப்படுகிறது என்கிறார் அவர். நண்பர்களே, பாரதி முக்கிய அங்கம் வகித்த இந்திய தேசியம் பெரிதும் இந்து சமயம் சார்ந்ததாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். இந்த கருத்து பின்னாட்களிலே பெரிதும் நிறுவப்பட்டு விட்டது என்று சலபதி அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். சுதேசி இயக்க காலத்தில், அதாவது கிபி 1906 இருந்து 1911 வரை பாரதி எழுதிய தேசிய பாடல்களை சலபதி சான்று காட்டுகிறார். அந்த பாடல்களில் அவர் எவ்வாறு இந்து கடவுளர்களை, இந்து சொல்லாடல்களை பயன்படுத்தினார் என்பதை எடுத்துக்காட்டி அவ்வகையில் அவரது சொல்லாடல் பிற சமயங்களை புறக்கணித்தது என்கிறார். மொழி என்ற அம்சத்தில் பாரதியின் பார்ப்பன மொழி சாய்வை எடுத்துக்காட்டி அவரை விட வ.உ.சி. எவ்வாறு பார்ப்பனர் அல்லாத வர்க்க பிரிவினரை உள்ளடக்கி சிந்தித்தார் என்று சலபதி எடுத்துக்காட்டுகிறார். இந்த கட்டுரையினுடைய முடிவை இப்படி தருகிறார், மொழி என்பது அதிகார செயல்பாடான அரசியலோடு நெருங்கிய தொடர்புடையது. இதற்கு பாரதி மட்டுமின்றி நுஹ்மானும் நானும் கூட விலக்கல்லர் என்று இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் அறிஞர் சலபதி. நண்பர்களே, இந்த நூலில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டுரை வ.உ.சி.யும் சைவ சித்தாந்தமும் என்பது. வ.உ. சிதம்பரனார் சிவஞான போதத்திற்கு எழுதிய உரையினை அடிப்படையாக கொண்டு இந்த கட்டுரையை விளக்கி போகிறார் சலபதி. சைவத்திலும் சைவ பற்றாளர்களிலும் உள் முரண்கள் இருந்தன என்பதை அவர் விரிவாக எடுத்து காட்டுகிறார். எப்படியான உள் முரண்கள் இருந்தன? வரட்டுத்தனம் மிக்க சைவர்கள் இருந்தார்கள், நடுத்தர சைவர்கள் இருந்தார்கள், சீர்திருத்த சைவர்கள் இருந்தார்கள். இப்படி பல நிலைகளில் சைவர்கள் இருந்த தன்மையை எடுத்து காட்டுகிறார். அதிலே வ.உ.சி.யினுடைய இடம் எங்கே வருகிறது? அவருடைய சிவஞான போதத்திற்கான ஏற்பும் மறுப்பும் எவ்வாறு இருந்தது என்பதையெல்லாம் அறிஞர் சலபதி நம் முன்னால் எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, இந்த நூலில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டுரை பேனா துணையுண்டு புதுமை பித்தனின் வசைப்பாடல் என்பது. நாம் எல்லோரும் அறிந்த தமிழறிஞர் மு. அருணாச்சலம் நூற்றாண்டு வாரியாக தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதியவர். அவர் 1945ஆம் ஆண்டு இன்றைய தமிழ் வசன நடை என்னும் தலைப்பிலே ஒரு நூலினை எழுதுகிறார். அதிலே பல்வேறு விதமான தமிழை அவர் எடுத்து காட்டுகிறார். கடுந்தமிழ், பண்டித தமிழ், தேர்வடத் தமிழ், நிகண்டு தமிழ், எதுகை மோனை தமிழ், பாட்டுத்தமிழ், வடமொழித் தமிழ், மணிப்பிரவாளம், தனித்தமிழ், சர்க்கார் தமிழ், பாதிரி தமிழ் என்று தமிழை பல்வேறு விதமாக எடுத்து காட்டக்கூடிய மு. அருணாச்சலம் மறுமலர்ச்சி தமிழ் குறித்து பேசுகிறார். தன்னுடைய சமகாலத்தில் இந்திய விடுதலைக்கு முந்தைய தசாப்தங்களில் இருந்த படைப்பாளிகளினுடைய மொழியை எடுத்துக்கொண்டு மறுமலர்ச்சி தமிழ் என்று எழுதுகிற மு. அருணாச்சலம்
அன்றைக்கு இருந்த படைப்பாளிகளை எல்லாம் மிக கடுமையாக பகடி செய்கிறார், கேலி செய்கிறார். மு. அருணாச்சலம் இவ்வாறு கேலி செய்வதை எடுத்துக்கொண்டு தோமுசி ரகுநாதன் மு. அருணாச்சலத்தை ஒரு பாத்திரமாகவே படைத்து ஒரு கதையினை எழுதுகிறார். வே. கந்தசாமி கவிராயர் என்பவர் ஒரு கவிதையையே எழுதிவிடுகிறார். இந்த மு. அருணாச்சலத்தினுடைய தமிழ் வசன நடை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போய் எழுத்தாளர் புதுமைப்பித்தனிடம் கொடுத்து, நீங்கள் இந்த நூலுக்கு ஒரு மதிப்புரை எழுத வேண்டும், அதுவும் காரமாக எழுத வேண்டும் என்று கொடுக்கிறார் ரகுநாதன். புத்தகத்தை படித்து பார்த்த புதுமைப்பித்தன் இந்த மதிப்புரையை ஒரு பாடலாகவே சொல்லுகிறார். என்ன பாடல் அது? இதுதான் அந்த பாடல். மூணா வருணாச்சலமே மூடா, ஆனா முதல் அம்வரையும் உளரும் மூணா, எனவே மொழிவேன் உனையே, பேனா உளறல் பித்தா போடா என்கிறார் இந்த பாடலில். இந்த பாடலிலே அவர் மு. அருணாச்சலத்தை பகடி செய்கிறார், மறுபடியும் திருப்பி கேலி செய்கிறார். இதை தோமுசி ரகுநாதன் உள்வாங்கி சில திருத்தங்களோடு வெளியிடுகிறார் என்பதை இந்த கட்டுரையில் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை கலை சொல்லாக்கமும் தமிழ் அடையாளமும் என்பது. 20ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் அறிவியல் தொழில்நுட்ப கலை சொல்லாக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து நடந்த விவாதங்கள், போராட்டங்களை குறித்தது இந்த கட்டுரை. 1933ஆம் ஆண்டு சென்னையில் கூட்டப்பட்ட தமிழ் அன்பர் மாநாடு குறித்த தகவல்களை இந்த கட்டுரை தருகிறது. அந்த மாநாட்டில் என்ன முன்னெடுக்கப்பட்டது? தமிழ் வளர்ச்சி பற்றிய தம் கோட்பாடுகளை முன்னெடுத்து திணிப்பதற்கான பார்ப்பன தமிழறிஞர்களின் முயற்சியாக இந்த மாநாடு பரவலாக கருதப்பட்டது என்கிற குறிப்பை தருகிறார் இரா வெங்கடாச்சலபதி. இந்த தமிழ் அன்பர் மாநாட்டுக்கு தமிழறிஞர் உவே சாமிநாத ஐயர் தலைமையேற்று உரையாற்றுகிறார். அதில் அவர் குறிப்பிடுகிறார், கலை சொல்லாக்கங்களை எப்படி உருவாக்குவது என்றால் இயன்றவரை தமிழிலே செய்ய வேண்டும், இயலாத போது சமஸ்கிருதத்தை மிக தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற குறிப்பை தலைமை உரையிலே தருகிறார் உவேசா. இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு வருகிறது. இந்த மாநாடு முடிந்த 2 வாரத்தில் நெல்லையில் மாவே நெல்லையப்ப பிள்ளை, ஈமு சுப்பிரமணிய பிள்ளை ஆகியோருடைய தலைமையிலே பார்ப்பனர் அல்லாத தமிழறிஞர்கள் கூடி விவாதிக்கின்றனர். அவர்கள் ஏராளமான கலை சொற்களை தொகுத்து கொண்டு அதற்கு சில நெறிமுறைகளை வகுத்து கொண்டு முழுவதுமாக தமிழிலே இருக்கும்படி அவற்றை அமைத்து கொண்டு அன்றைக்கு சென்னை ராஜதானியினுடைய பிரதம மந்திரியாக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி எனப்படுகிற ராஜாஜியை அணுகுகிறார்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், செப்பம் செய்யப்பட்ட கலை சொற்களை அரசாங்கம் பொதுக்கல்விக்கு பயன்படுத்த ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்படியான ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் ராஜாஜிக்கு வைக்கிறார்கள். ராஜாஜி என்ன செய்கிறார்? அந்த விண்ணப்பத்தின் மீதான ஒரு குறிப்பை எழுதுகிறார். இப்போதைக்கு இதிலிருந்து ஒதுங்கி இருக்கலாம், பெர்ஹாப்ஸ் we may keep aloof for the time being என்று தனக்கே உரிய கித்தாய்ப்போடு அரசாணையில் குறிப்பு எழுதினார் ராஜாஜி என்று அறிஞர் இரா வெங்கடாச்சலபதி குறிப்பிடுகிறார். கலை சொல்லாக்க நெறிமுறையில் நடந்த நெடிய போராட்டத்தை மிகவும் விரிவாகவும் நுட்பமாகவும் விளக்குகிறார் அறிஞர் வெங்கடாச்சலபதி அவர்கள். நண்பர்களே, கலை சொல்லாக்கம் என்பது வெறும் மொழியின் பயன்பாடு பற்றியது மட்டுமன்று. அது தமிழ் அடையாளம் என்பதனோடும் அதன் அரசியலோடும் பிணைந்தது என்று எடுத்துக்காட்டுகிறார் சலபதி. இதைத்தான் மற்றொருவர் வேறு மாதிரியாக சொன்னார் என்று சொல்லி ஒரு மேற்கோளை காட்டுகிறார். யார் வேறு மாதிரியாக சொன்னார்? என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னது இதுதான்: நமது மேன்மைக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றதும், நம் சுதந்திர உணர்ச்சியை தூண்டக்கூடியதும், நம் இழிவை போக்கக்கூடியதுமான எம்மொழியிலிருந்தும் நம் மொழிக்கு ஆக்கம் தரக்கூடியதும் அவசியமானதுமாகிய சொற்களை எடுத்துக்கொள்ளலாம். எம்மொழி தொடர்பிருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு வடமொழி தொடர்பு மட்டும் கூடவே கூடாது. இதுதான் அந்த மேற்கோள். இதை எடுத்துக்காட்டுகிற இரா வெங்கடாச்சலபதி இப்படி கேட்கிறார்: இவ்வாறு பொட்டில் அறைந்தாற்போல் சொல்லக்கூடியவர்
பெரியாரை தவிர யாராக இருக்க முடியும் என்று தன்னுடைய கட்டுரையை முடிக்கிறார். நான் பள்ளி நாட்களிலிருந்து தமிழிலே தான் கையொப்பமிடுவேன். சென்னை பல்கலைக்கழகத்திலே பயிலும்போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மை கட்டட வளாகத்திலே இருக்கக்கூடிய வங்கியினுடைய காசாளர் சுயத்துக்கு என்று குறிப்பிடப்பட்ட என்னுடைய காசோலையை பார்த்ததும் நிமிர்ந்து என்னை பார்த்து கேட்பார், தமிழில் தான் கையெழுத்து போடுவியோ? அக்கேள்வியில் ஒரு இளக்காரம் இருக்கும். ஆமாம், என் தாய்மொழியில்தான் கையெழுத்து போடுவேன் என்பேன் நான். என் குரலில் ஒரு பெருமிதம் இருக்கும். என் மாணவர்களிடம் அவர்கள் எத்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் தமிழில் கையெழுத்து போடுங்கள் என்பேன். கையெழுத்து என்பது உன் அடையாளம். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் தமிழில் நீ கையெழுத்து போடலாம். ஏன் கையொப்பத்தை தமிழிலே போட்டாய் என்று கேட்க எவனுக்கும் எவளுக்கும் உரிமை இல்லை என்பேன் நான். கையெழுத்தால் மட்டும் தமிழ் வாழ்ந்து விடாது என்பதை நாம் அறிவோம். அது ஒரு அடையாளம். அடையாளங்கள் இன்றி வாழ்க்கையும் இல்லைதானே. நண்பர்களே, இந்த நூலினுடைய கடைசி கட்டுரை தமிழில் பகடி இலக்கியம் என்பது. பாரடி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இலக்கியத்தை நகைப்பா என்று சொல்லலாமா என்று கேட்டு பகடி என்று சொல்லலாம் என்கிறார் சலபதி. பாரடி என்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையாக அவர் பகடி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். தமிழின் முதல் பகடி நூல் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதிய நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம்தான் என்கிறார் சலபதி. தா கோவேந்தனின் புதுநானூறு பகடி இலக்கியத்தின் உச்சம் என்கிறார். புறநானூறு நாம் அறிவோம், கோவேந்தன் புதுநானூறு என்று படைத்திருக்கிறார். நண்பர்களே, இலக்கியத்தை போலி செய்வதும் கூட ஒரு வகையில் பகடிதான். சுந்தர ராமசாமியின் ஜே சில குறிப்புகள், அண்மையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆதவன் தீட்சண்யாவின் நந்தஜோதி பீம்தாஸ் என்கிற இவையெல்லாம் ஒரு வகையில் காத்திரமான பகடி இலக்கியங்கள் தான். ஆத்மானாமின் காலிஃப்ளவர் என்கிற ஒரு கவிதையை சலபதி எடுத்துக்காட்டுகிறார். காலிஃப்ளவர் என்பது ஒரு உணவுப் பொருள், ஒரு காய்கறி வகையைச் சேர்ந்தது, ஒரு பூ வகையைச் சார்ந்த உணவுப் பொருள் என்பதை நாம் அறிவோம். அந்த காலிஃப்ளவரை குறித்து ஒரு கவிதை. கோசின் தமக்கை நீதானோ என்பது போல் ருசிக்கிறாய், இலையை இடுப்பில் சுற்றியே வெளுப்பாய் நீயும் மினுக்குறாய், சிறிதே மஞ்சள் பூசிக்கொண்டு ஐஸ்கிரீம் போலும் தோன்றுகிறாய், புதுசாய் சந்தையில் இருந்தாலும் நீ துணி ஏன் அணிந்து கொள்ளலை, தமிழில் உனக்கு பெயர் இல்லை, தமிழ் மண்ணில்தானே விளைகிறாய், காலி பூவெனச் சொன்னாலோ ஆட்சேபம் ஏதும் உனக்குண்டோ என்பது அந்த கவிதை. காலிஃப்ளவர் என்று இன்றைக்கும் ஆங்கில சொல்லால் அழைக்கப்படக்கூடிய அந்த பூ வகையிலான காய்கறியை தமிழில் உனக்கு பெயர் இல்லை, தமிழ் மண்ணில்தானே விளைகிறாய், காலி பூ என்று உன்னை சொன்னால் உனக்கு ஆட்சேபம் ஏதாவது உண்டா என்று பகடி செய்து பேசுகிறார் கவிஞர் ஆத்மானாம். ராஜாஜியின் பஜகோவிந்தத்தை பகடி செய்து விந்தன் எழுதியது பசிகோவிந்தம். கவிஞர் வைரமுத்து பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னால் எப்படி சொல்லுவார், எப்படி அலங்காரமாக சொல்லுவார் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் என்பதையும் சலபதி எடுத்துக்காட்டுகிறார். அறிஞர் பா மதிவாணன் அவர்கள் ஆய்ந்திரம் என்ற ஒரு சிறு நூலினை எழுதியிருக்கிறார். பாவலரேறு பாலசுந்தரனார் அவர்களுடைய புதல்வர் அறிஞர் பா மதிவாணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியினுடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவு செய்தவர். மிகச்சிறந்த ஆய்வறிஞர், தமிழறிஞர். அவர் ஆய்ந்திரம் என்ற ஒரு சிறு நூலினை எழுதியிருக்கிறார். ஐந்திரம் நமக்கு தெரியும். அது என்ன ஆய்ந்திரம்? இது பல்கலைக்கழக கல்லூரிகளில் நடக்கக்கூடிய ஆய்வுகளை பற்றியது. எழுதியவர் யார்? புழுகனி சித்தரால் எழுதப்பட்டது என்கிற குறிப்போடு இந்த பகடி இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று
பல்கலைக்கழக கல்லூரிகளில் ஆய்வு எவ்வாறு சீரழிந்துள்ளது என மிக நுட்பமாகவும் நகைச்சுவையாகவும் விளக்குகிறது இந்த ஆய்ந்திரம். ஆய்ந்திரம் நூலினுடைய சிறப்பு பாயிரம் இது. திருமால்வரை முதலா தென்குமரி ஆயிடை பலவாம் பல்கலைக்கழகம் கல்லூரி தம்மோடு அளவிலார் பயின்றிடவே அஞ்சல் வழிக்கல்வி எனும் இவற்றால் பட்டம் பெற்றார் பலர். அவருள் பணிபெறுதற்கு இடையில் மேற்பட்டஞ்சில பெறவும் பணியில் உளார் பதவியோடு ஊதிய உயர்வு பெற்றிடவும் பதிந்திடுவார் ஆராய்ச்சி துறைகளிலே. இதுதான் சிறப்பு பாயிரம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம், இது தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு பாயிரம். இந்த ஆய்ந்திரத்தினுடைய சிறப்பு பாயிரம் எப்படி தொடங்குகிறது? திருமால் வரை முதலா தென்குமரி ஆயிடை பலவாம் பல்கலைக்கழகங்கள். திருமால் வரை என்பது திருவேங்கடமலை, திருப்பதி. திருப்பதியிலே தமிழ்துறை இருக்கிறது. வேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறை இருக்கிறது. எனவே திருமால் வரை முதலா தென்குமரி ஆயிடை பலவாம் பல்கலைக்கழகம் என்று அந்த சிறப்பு பாயிரத்தை தொடங்கி சொல்லுகிறார் அறிஞர் பா. மதிவாணன் அவர்கள். இப்படி கல்வி புல ஆய்வு லட்சணங்களை கழுவி கழுவி ஊற்றும் பா. மதிவாணன் புறநடை என்ற ஒன்று எழுதியிருக்கிறார். நாமே பல்கலைக்கழகம் நாடி எழுதியோ எழுதுவித்தோ பெறலன்றி பல்கலைக்கழகம் தாமே வந்து பற்பல மதிப்பியற் பட்டம் நல்கள் அரசியல் திறமஃது ஆய்ந்திர புறநடை என்கிறார் மதிவாணன். பல்கலைக்கழகத்தை அணுகி நாம் எழுதி பட்டம் பெறலாம், பிறரிடமிருந்து எழுதுவித்து பட்டம் பெறலாம். பல சமயங்களில் பல்கலைக்கழகங்களே தாமே முன்வந்து டாக்டர் பட்டங்களை அளிக்கும். அதற்கு கொஞ்சம் அரசியல் திறம் தேவை என்பதாக ஒரு குத்து குத்துகிறார் அறிஞர் பா. மதிவாணன் அவர்கள். இவ்வாறு பகடி இலக்கியம் எவ்வாறு அமைகின்றன என்பதை அறிஞர் வேங்கடாச்சலபதி அவர்கள் மிக விரிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த அந்த காலத்தில் காப்பி இல்லை முதலான ஆய்வு கட்டுரைகள் எனும் இந்த நூல் சமூக ஆய்வில் இலக்கிய தரவுகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், வாய்மொழி தரவுகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், சிறு சிறு வெளியீடுகள் துண்டறிக்கைகள் கூட எப்படியான தரவுகளாகும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக அமைகிறது. பண்பாட்டு நிகழ்வுகளை பகுத்தாராயக்கூடிய திறம், தர்க்கம், தரவுகளை நிரல்பட தரக்கூடிய செம்மையாக்கம் என்று பல்வேறு நிலைகளில் அறிஞர் இரா வேங்கடாச்சலபதியினுடைய இந்த அந்த காலத்தில் காப்பி இல்லை என்னும் நூல் மிக முக்கியமான ஆய்வு நூல். தமிழியல் ஆய்வாளர்கள் பலரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடநூல் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.